மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் தைரியமாக தெரியக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தாங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சுலபமாக உணர்ச்சிகளை வெளியில் நீங்கள் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. எல்லாத்தையும் மனதிற்குள் மட்டுமே தாங்க வைத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கும் உணர்ச்சிகள் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் எதையும் நீங்கள் உடனடியாக வெளிக்காட்டி வெளியில் கொண்டு வரக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அமைதியாக தாங்கிக் கொள்வீங்க. யாரிடமும் தங்களுடைய வழிகளை கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. அதனால தாங்க உங்களுடைய உலகம் உங்களை ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக இதுவரைக்கும் மாற்றி கொடுத்திருக்கும். எவ்வளவு மனதில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வெளியில் கூறாமல் உள்ளுக்குள்ள மட்டுமே வைத்து எப்படி வாழ வேண்டும் என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் ஒன்னே ஒன்றுதாங்க, யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் ஒருத்தரை நேசித்தால் உண்மையாக நேசிப்பீங்க. வார்த்தைகளால் எதையுமே நீங்கள் காட்ட மாட்டீங்க. செயல்களால் மட்டுமே நீங்கள் காட்டக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதுவும் நீங்கள் உயிராக பழகிய நண்பர்கள் வாழ்க்கையிலெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் என்று தெரிந்துவிட்டால் முதல் ஒரு நபராக நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறவும் செய்வீங்க. குடும்பத்திற்காக, உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக சில விஷயங்களை நீங்கள் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக தெரியாது. அதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போக எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள் என்பதை போக போகத்தாங்க நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. ஆனா அந்த அன்பை யாருமே முழுமையா புரிந்து கொள்ள மாட்டாங்க. எல்லாமே அந்த ஒரு அன்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு அன்பாக இருந்தாலுமே நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு உண்மையாகத்தான் கொடுப்பீர்கள். இருந்தாலும் அதனை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க அன்பு கொடுக்கும் பொழுது அதனை வாங்கி கொள்வாங்க. ஆனா பின்புறம் போய் உங்களையே தவறாக பேசுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்தாங்க. நீங்க எவ்வளவுதான் கேர் பண்ணாலுமே கேர் பண்ணுறீங்களே அது என்பதை விட நீங்கள் எவ்வளவுதான் எமோஷனலாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதை தவறாக பல பேர் புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பாங்க. இந்த விதமான புரிதல் இல்லாமல் நடந்து கொள்வது தாங்க உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரிந்திருக்காது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் ஆரம்பிக்கவும் செய்வீங்க. பல இரவுகளில் நீங்கள் மனதுக்குள் ஒரு கேள்வி கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக கேட்கவும் ஆரம்பிப்பீங்க. நான் இவ்வளவு நல்லதா நினைக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தனிமையானது ஏற்படுகிறது என்று எல்லாமே உங்களுக்குள்ள புரியவும் ஆரம்பிக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதிலானது இல்லாமல் நீங்கள் எவ்வளவோ நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்திருப்பீங்க. வாழ்ந்தீங்களா இல்லையா என்பதையும் நீங்க நிச்சயமா கூறவும் செய்யணும். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை வரவழைத்த சில விஷயங்கள் இருக்கும். மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே நீங்க தனியாகவே பண்ணி முடிக்கணுங்கிற நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். யாரிடமும் நீங்க உதவி கேட்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வராதுங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறும். உதவி கேட்க வேண்டிய இடங்களில் கூட நீங்க தயக்கம் காட்டுவீங்க. அதே இது ஆரம்பத்திலிருந்து நீங்கள் உதவி கேட்டுக்கொண்டு எதுவும் நினைக்காமல் இருந்தீர்கள் என்றால் இதற்கப்புறமா உங்களுக்குன்னு திடீரென்று உதவிகள் தேவைப்படும் பொழுது உடனடியாக நீங்க கேட்டு விடுவீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது உதவி கேட்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இல்லாமலே தாங்க போயிருக்கும். நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களுக்குள்ள வழியை நீங்க உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீங்க. எல்லாத்தையும் என்னால் பார்த்துக்க முடியும், எல்லாத்தையும் என்னால் கவனித்துக்க முடியும் என்று நீங்கள் நினைத்து உங்களுக்குள்ள பல வழிகளை மட்டுமே தாங்க நீங்க வைத்துக் கொண்டிருப்பீங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிக அளவுக்கு உங்களுக்குள்ள வழிகளையும் நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்கும். அடுத்த ஒரு விஷயமா நீங்க அதிகமான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய வேலைகள், எதிர்காலம் பற்றியது, பணம் சம்பந்தப்பட்டது என எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்து கொண்டிருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் பொறுமையாக உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகரமான சில விஷயங்களை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க நிச்சயமா கமெண்ட் வழியாக கூறணும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நடந்திருக்கும். ஆனால் இது யாருக்குமே தெரியாமல் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு, இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும்.
இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் வீட்டில் ராகு பகவானும் உங்களுடைய ராசி அதிபதியுமான சனி பகவானும் 3ஆம் வீடாகிய வீரியஸ்தானத்தில் அமைந்திருப்பதால் உங்களுடைய வியாபார திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு வலுப்பெற்று நிற்கும். இதுவரைக்கும் வியாபாரத்தில் மந்தமான ஒரு சூழ்நிலைகள் மட்டுமே தான் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வியாபாரங்கள் சோறு பிடித்து போக ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய கையிலும் போதுமான அளவுக்கு பணமும் தங்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. நீண்ட கால திட்டமிடல் உங்களுடைய நலனுக்கு உகந்ததாக இருக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்வு பெற்று நிற்பீங்க. என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் நலனில் கவனத்தை செலுத்த வேண்டியது உங்களுக்கு மிகவும் அவசியம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் போக போகிறது என்பதை நீங்கள் போக போக அறிந்து கொள்வீங்க. அதனை நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. பணியிடத்தில் அல்லது வேலையில் சில சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். எனவே முடிந்த அளவுக்கு பணியிடங்களில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதில் நீங்கள் நல்ல ஒரு இடத்துடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிரிகள் இந்த ஒரு நேரத்தில் தோற்கடிக்கப்படுவாங்க. உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய வாய்ப்புகளையும் நீங்க சரியான இடத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நிறைய பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்க பயணம் செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில ஆதாயங்கள் உங்களுக்குன்னு உண்டாக ஆரம்பிக்கும். பழைய நிகழ்வுகளால் மகிழ்ச்சியான சூழல்கள் உங்களுக்குள்ள அமைந்துவிடும். எனவே பழைய நிகழ்வுகளை நீங்கள் மகிழ்ச்சியான சூழல்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கரைகளையும் அழுக்குகளையும் இந்த ஒரு நேரத்தில் அது அகற்றி கொடுக்கும். செயல்களில் இருந்த எதிர்ப்புகள் உங்களுக்குள்ள குறையவும் ஆரம்பிக்கும். நகல் பணிகளில் இருந்த நெருக்கடிகள் உங்களுக்குள்ள மறைந்து வாழ்க்கையில நல்ல நல்ல திட்டங்கள் உங்களுக்குன்னு நிச்சயமா உருவாகவும் ஆரம்பிக்கும். அடமான பொருட்கள் உங்களுடைய எண்ணங்களில் நிச்சயமாக பிறக்கவும் செய்யும். உறவுகளுக்குள் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட வேறுபாடுகள் குறைந்து வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்குன்னு கிடைக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வானது கிடைத்து வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டாம் என்கிற எல்லா விதமான தெளிவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிக்குங்க. திடீர் வரவுகள் மூலம் உங்களுடைய கையிருப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன வேண்டும், என்ன வேண்டாம் என்பதை நீங்கள் இனிமே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. புதிய செயல் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முயற்சி செய்வீங்க. வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டாம் என்று எல்லாத்தையும் அறிந்து நிதானமான முடிவுகளை எடுத்து உங்களுடைய செயல் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுடைய தொழிலையும் சரி, உங்களுடைய வேலைகளிலும் போதுமான அளவுக்கு வாழ்க்கையில இன்னொரு நேரத்துல அனைத்தையும் நீங்கள் முன்னேற்ற ஆரம்பிப்பீங்க. போதுமான அளவுக்கு உடன் பிறந்தவர்களின் உதவி கிடைத்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடுவீங்க. தம்பதிகளுக்குள் நெருக்கங்கள் மேம்பட ஆரம்பிக்கும். காது தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் குறைந்தும் விடும். மனை விருத்திக்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ள மேம்படவும் ஆரம்பிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய மனதிற்கு அதிகமான திருப்தியை ஏற்படுத்தி உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளானது உங்களுடைய வீட்டில் இனிமேல் நடக்கவும் ஆரம்பிக்கும். இனிமேல் உங்களுடைய வீட்டில் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா பிறக்க ஆரம்பிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து வாழ்க்கையில நல்ல பலன்கள் உருவாகவும் ஆரம்பிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாளானது இந்த ஒரு நாளானது இருக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் அமைந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா உங்களுக்கு